நேற்று முன்தினமும் தமிழ் தேசிய பேரியக்கத்தோட சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடந்திருக்கு. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் நிறைய தீர்மானங்கள்லாம் ஏற்றிருக்காங்க. அதில் குறிப்பாக 2வது தீர்மானமாக நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரித்து வாக்களிப்பது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை மிக சிறப்பு வாய்ந்த முதன்முறையாக வாக்களிக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை தமிழ் தேசிய பேரியக்கம் இயற்றியிருக்கு. ஐயா மணியரசன் அவர்கள் தமிழ் தேசிய பேரியக்கம் முழுவதுமாக நாம் தமிழர் கட்சியை ஆதரிப்பதாக கூறியிருக்கிறது. அதை பற்றி தான், அது ஏன் நடந்துச்சு, ஏன் அது புதுமையானதுன்னு சொல்கிறோம், எதனால் இதை பற்றி பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் தான் விரிவாக இந்த காணொலியில் பேச போகிறோம். வாங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் சொன்னது போல் கோபிச்செட்டிப்பாளையத்தில் 2 நாட்கள் தமிழ் தேசிய பேரியக்கத்தோட 10வது சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடந்திருக்கு. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் வழக்கம் போல் அவங்க இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழல் பற்றியும் அதில் அவங்களுடைய அடுத்த கட்ட செயல்பாடுகளாக என்னெல்லாம் இருக்கணுங்கிறத பற்றியும் விரிவாக பேசியிருக்கிறாங்க. தீர்மானங்கள்லாம் இயற்றியிருக்காங்க. அதில் குறிப்பாக 2வது தீர்மானமாக நாம் தமிழர் கட்சியை ஆதரிப்பது, அவர்களை ஆதரித்து அவர்களுக்காக இந்த முறை 2026 தேர்தலில் வாக்களிப்பது அப்படின்னு முதல் முறையாக வாக்கரசியலுக்குள்ள ஒரு நிலைப்பாட்டை அறிவித்திருக்கிறது தமிழ் தேசிய பேரியக்கம். இது கடந்த சில ஆண்டுகளாகவே அங்கே பேசு பொருளாக இருந்துச்சு. எல்லாரும் கொஞ்சம் நினைவு கூர்ந்து பார்த்தா 2021 ஒட்டியும் கூட அவங்கக்கிட்ட இந்த கேள்வி திரும்ப திரும்ப எழுப்பப்பட்டது. அப்போ என்னன்னா, நாங்கள் வாக்கரசியலை இல்லை வாக்கரசியல் வழியாக இந்த அதிகாரத்தை அடைந்தால் தமிழ் தேசியத்தை அடைய முடியுங்கிறத நாங்கள் நம்பலை, அதனால் இந்த பாதையில் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை புறக்கணிப்பிலே தான் தொடர்ந்தாங்க. நீங்கள் இந்த தேர்தல் புறக்கணிப்புன்றதை பார்த்தீங்கன்னா, இந்த இயக்கவாதிகளுக்கு இயக்கம் நடத்துகிறாங்க இல்லையா, அரசியல் இயக்கம் நடத்துகிறவங்க, தேர்தலில் போட்டியிடாமல் இயக்கம் நடத்துகிறவங்களுக்கு அது பன்னெடுங்காலமாக தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது. அதில் இந்த திராவிட இயக்கங்கள்லாம், அது திராவிட கழகமாக இருக்கட்டும், நீதி கட்சி போட்டியிட்டது தான். அதுக்கு பிறகு அதை திராவிட கழகம்னு மாற்றின பிறகு தேர்தலில் போட்டியிடுவதில்லைன்ற முடிவை ஈவேரா அவர்கள் எடுத்த பிறகும் பார்த்தீங்கன்னா, அவர் சார்ந்த அந்த இயக்கம் தேர்தலில் நேரடியாக பங்கெடுக்கலனாலும் போட்டியிடலைனாலும் யாராவது ஒருத்தரை சார்ந்து தான் அவர் எப்போவுமே இருந்திருக்கிறாருங்கிறது தான் நடைமுறையாக இருந்திருக்கு. நம்ம பார்த்துருக்கோம். அவர் ஒரு காலகட்டத்தில் நீதி கட்சியை தொடர்ந்து ஆதரித்தார். நீதி கட்சி அப்புறம் தோற்று போன பிறகு காங்கிரஸ் இருந்துச்சு, காங்கிரஸை எதிர்த்துக்கிட்டு இருந்தார். காமராஜர் காலத்தில் காங்கிரஸை ஆதரித்தார். கடைசியில் சாகும் போது திமுகவை ஆதரிச்சுட்டு செத்து போனார். இதுதான் அந்த இயக்கத்தோட வரலாறு. அதை ஒட்டி இன்னும் நிறைய திராவிட இயக்கங்கள் தோன்றுச்சு. அந்த திராவிட இயக்கங்கள் அன்றிலிருந்து இன்று வரை ஏதோ ஒரு திராவிட கட்சியை சார்ந்து தான் நின்று இருக்கு. பெரும்பாலும் திமுகவை சார்ந்து நின்று இருக்கு. இடையில சில காலங்கள் அதிமுகவை சார்ந்தும் நின்று இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அப்படிதான் 2009 இனப்படுகொலைக்கு பிறகு கொஞ்ச நாளைக்கு இந்த திராவிட கழகங்கள்லாம் திராவிட கழகம் இல்லை, ஆனால் அது சார்ந்து இருக்கிற மற்ற கழகங்கள்லாம் கொஞ்சோண்டு திருந்தினா மாதிரி காமிச்சாங்க. ஆனால் திருந்தலாம் இல்லை. கொஞ்ச நாளைக்கு அதிமுகவையும் ஆதரிச்சாங்க. அப்போ அது எதுக்குன்னா, திமுகவை தோற்கடிக்க வேண்டும், இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்ததுன்னு அன்னைக்கு நாம் தமிழர் கட்சி அன்னைக்கு தான் தோன்றி இருந்தாலும், அண்ணன் சீமான் அவர்கள் உரத்த குரலில் திமுகவை எதிர்த்து இன்று வரை அன்று பேசிய கருத்துக்களை பேசி கொண்டிருந்தாலும், அன்று அண்ணன் சீமானுடனும் சரி மற்ற மேடைகளிலும் சரி அதிமுகவை ஆதரித்து திமுக செய்த துரோகங்களை வெளிப்படுத்தியது இந்த திராவிட கழகங்கள். குறிப்பாக ஐயா கொளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன், விடுதலை ராஜேந்திரன், இவங்க எல்லாருமே அந்த வேலைகளை அந்த காலகட்டத்தில் செஞ்சாங்க. அதுக்கு பிறகு என்னென்னா, எங்களுக்கு அதை எவ்வளோ நாளுங்க பேச முடியும், எங்களுக்கு எங்கள் அரசியல் தான் முக்கியம், ஈவேரா தான் முக்கியம்னு போய் திமுகலேயே ஐக்கியமாகி இன்னைக்கு வரைக்கும் நிலைய வித்வான்களாக தொடர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ இப்படி ஒரு பக்கம் இருந்தால், தமிழ் தேசிய இயக்கங்கள்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, வாக்கரசியலை எப்போவுமே திட்டி பழித்து இப்படியே தான் இயங்கிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அப்போலேருந்து, அதாவது 50 ஆண்டுகளுக்கு மேலே தமிழ் தேசிய இயக்கங்களும் இருந்திருக்கு. அவங்களும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக தேர்தல் பாதை, திருடர் பாதை, இதை நீங்கள் தமிழ் தேசிய இயக்கங்களோட, தமிழ் தேசியம் பேசுகிற இயக்கங்களோட சேர்ந்து பயணிச்சிருந்தீங்கன்னா கட்டாயம் கேட்டிருக்கலாம். இப்படி சொல்லுவாங்க. அதில் பாதி பேர் என்ன பண்ணுவாங்க, தேர்தல்னு வந்தால் சரியாக கருணாநிதி கிட்ட கோபாலபுரத்துக்கு போய் திமுகவுக்கு போய் ஆதரவு கொடுத்துட்டு அப்படியே அவங்களோட பிழைப்பை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல தான் தமிழ் தேசியம் வீழ்ந்து கொண்டே இருந்தது. தமிழ் தேசியத்துக்குன்னு ஒரு தனித்த அரசியலை இங்கே இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க இந்த மாதிரி இயக்கங்களை. அது பல நிலைகளில் பார்த்தீங்கன்னா, அது திமுகவோ இல்லை திராவிட இயக்கங்களுக்கோ தமிழ் தேசிய போர்வையில் வேலை செய்கிறவங்களா தான் அவங்களாம் இருந்திருக்கிறாங்க.
அது எல்லாத்தையும் உடைத்தெறிந்து நாங்கள் உறுதியாக தமிழ் தேசியத்துக்கு தான் நிற்போம் அப்படின்னு தமிழ் தேசிய பேரியக்கம் ஒரு நிலைப்பாட்டை அறிவித்து தொடர்ந்து பயணித்து வரதை நம்மளால பார்க்க முடியும். ஐயா மணியரசன் அவர்கள் அந்த கொள்கையில மிக மிக தீவிரமாக அன்றிலிருந்து இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நம்ம சொல்லி தெரியணுன்ற தேவையில்லை. 2021 ஐயா கிட்ட இந்த கேள்வி திரும்ப திரும்ப முன்வைக்கப்படும் போது ஐயாவுமே அப்போ ரொம்ப தெளிவாலாம் அதுக்கு பதில் சொல்லலை. குறிப்பாக நாங்கள் ஆதரிக்கல அப்படிங்கிறத சொல்லிட்டார். ஆனால் அதை செஞ்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தில்வேல் போன்ற திமுக ஆதரவு, திமுகவுக்கு ஜால்ரா, அதாவது சொம்பு இல்லை அண்டாவாக இருப்பவர்கள் அன்றைக்கு அண்டாவா சொம்பான்றதை முழுமையாக வெளிப்படுத்திக்காமல் திமுகவுக்கு வேலை செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் சரியாக சொல்லணும்னா 3 நேர்காணல் எடுத்தார். தமிழ் கேள்வின்ற அந்த ஊடகத்தை அவர் 2020 ஜூன் ஜூலை ஆகஸ்ட் போல தான் தொடங்குறாரு. அது தொடங்கி அதுலேருந்து சரியாக ஒரு ஆண்டுக்குள்ள தேர்தல். அந்த காலகட்டத்தில் மட்டும் ஐயா மணியரசன் அவர்களை மட்டும் 3 முறை நேர்காணல் எடுக்கிறாரு. அதில் திரும்ப திரும்ப தூண்டி ஐயா மணியரசனை நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பேச வைப்பதற்கான அனைத்து வேலைகளையும் செய்தார். அப்போ ஐயா மணியரசனும் இந்த முறை திமுக வென்று வந்தால் அவர்களோடவும் சேர்ந்து நாங்கள் வேலை செய்வோங்கிற அளவுக்கு ஒரு கருத்தெல்லாம் ஐயாவும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பிறகு தேர்தல் முடியுது. செந்தில்வேல் யாருங்கிறத அவர் வெளிப்படுத்திக்கிட்டாரு. திமுக எப்படிப்பட்ட கட்சிங்கிறத திமுக வெளிப்படுத்துது. ஆனால் ஐயா மணியரசன் அவர்கள் எந்த சமரசமும் செய்யாமல் எங்களுக்கு தமிழ் தேசியம்தான் முதன்மை, அந்த கொள்கைக்கு எதிராக நீங்கள் திராவிட அப்படிங்கிற திராவிட களஞ்சியம்னு அவங்க கொண்டு வந்து முன் வச்சாங்க. ஐயா மணியரசன் அவர்கள், அண்ணன் சீமான் எல்லாரும் ஒன்றா மேடை ஏறி இந்த தமிழரா திராவிடரா அப்படின்ற கருத்தரங்கு மூலமாக திராவிடத்தை அடித்து நொறுக்குனாங்க. இப்போ அன்றிலிருந்து இன்று வரை இந்த மாதிரி எந்த நிலைப்பாடு மாற்றமும் இல்லாமல் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த தேர்தலில் நிலைப்பாட்டை வெளிப்படையாக அறிவிக்காத ஐயா மணியரசன் அவர்கள், அல்லது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாத இந்த தேர்தல் புறக்கணிப்புன்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தாங்க. ஆனால் இந்த முறை மற்ற திராவிட இயக்கங்கள் இவங்க எல்லாருமே, மற்ற இயக்கங்கள் எல்லாருமே பெரும்பாலும் எப்படி செயல்படுறாங்க, அவங்களுக்கு எந்த தத்துவம் எந்த கட்சி அது சார்ந்து அவங்க இயங்குறாங்களோ அந்த கட்சிக்கு தேர்தலுக்கு வேலை செய்யணும், நாங்கள் 100 கூட்டத்தை நடத்த போகிறோம் ஒரு இயக்கம், திராவிடம் சார்ந்து இயங்குற ஒரு இயக்கம் வந்து திமுகவுக்கு ஆதரவாக இப்போலேருந்து தேர்தலுக்குள்ள 100 கூட்டங்களை நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் செய்யலைனாலும் இந்த முறை நம்ம தேர்தலில் குறைந்த அளவு பங்களிப்பை செலுத்தணும், வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு ஐயா மணியரசன் அவர்களும் தமிழ் தேசிய பேரியக்கமும் இன்னைக்கு வந்திருக்குங்கிறது தான் செய்தியாக வந்திருக்கு. அவங்க இயற்றின அந்த தீர்மானத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ் தேசியம் காக்க நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்பீர். ஒரு சமுதாயத்திற்கு அதன் இனம், மொழி, வரலாறு, சமூக ஒழுங்கு ஆகியவற்றை சமகாலத்தில் பாதுகாக்கக்கூடியது அரசியல். ஆனால் அந்த அரசியல் தமிழ்நாட்டில் சீரழிந்து கிடக்கிறது. லட்சியம், நேர்மை, ஒழுக்கம் எவையும் அரசியலுக்கு தேவையில்லை என்ற நிலை இருக்கிறது. இவை மட்டுமின்றி தமிழினத்தின் அடையாளத்தை, தமிழ் மொழியின் வளர்ச்சியை சீர்குலைக்கக்கூடிய வகையில் இந்திய தேசியம் என்ற வடவர் ஆதிக்க அரசியலும், திராவிட இனம் என்ற அண்டை அயலார் இனத்தின் ஆதிக்க அரசியலும் தமிழர்களை தங்கள் இனத்திற்கே எதிரானவர்களாக மாற்றி சிதைத்துள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி நம்முடைய தமிழினம், தமிழர் தாயகம், தமிழர் வரலாறு, தமிழர் வீரம், ஈகம் ஆகியவற்றை முதன்மைப்படுத்தி செந்தமிழன் சீமான் தலைமையில் செயல்பட்டு வருகிறது. தமிழ் தேசிய பேரியக்கம் தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு முழு அதிகாரம் இல்லை என்ற நிலையிலும் இந்திய அரசுக்கு கீழ்ப்பட்ட ஒன்றாக இருக்கிறது என்ற நிலையிலும் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை புறக்கணித்து வந்தது. தமிழ் தேசிய பேரியக்கம் தமிழினத்தின் இறையாண்மை மீட்பு என்ற அடிப்படை லட்சியத்திற்கு மக்கள் எழுச்சி போராட்டங்களே இறுதி தீர்வாக முடியும் என்பதில் இப்போதும் மாற்றமில்லை. தேர்தலில் போட்டியிடுவதில்லை, எந்த கட்சியோடும் தேர்தல் கூட்டணி வைப்பதில்லை என்பதை தொடர்ந்து உறுதி செய்கிறது. அதேவேளை இறையாண்மை மீட்பு லட்சியம் நிறைவேறும் வரை வாக்களிப்பை புறக்கணிக்க முடியாது என்ற நிலையில் வாக்களிப்பில் பங்கேற்பது என தீர்மானிக்கிறது. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆரியத்துவ இந்திய தேசியத்திற்கும் திராவிடத்துவ திரிபுகளுக்கும் எதிராக தமிழ் தேசியம் என்ற கோட்பாட்டை முன்னிறுத்தி தனித்து போட்டியிடும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்பதென முடிவு செய்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என தமிழ் தேசிய பேரியக்கம் வேண்டுகோள் வைக்கிறது அப்படின்னு ஒரு தீர்மானத்தை, மிக சிறப்பான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்மானத்தை இயற்றி இருக்கிறார்கள். இப்போ அவங்க தெளிவாக என்ன சொல்றாங்க, சட்டப்பேரவையில் நம்ம ஜெயிச்சு எல்லாத்தையும் செய்திட முடியாதுங்கிறத நாங்கள் உணர்ந்திருக்கிறோம்.
எங்களுடைய இறுதி இலக்கு தமிழ் தேசியம், அந்த தனித்த தமிழ்நாடு அடைவது தான். அது இதன் வழியாக அடைய முடியாதுங்கிறத நாங்கள் உணர்ந்திருந்தாலும் இங்கு இருக்கிற அரசியலுக்காகவாவது நாம் அந்த அரசியலை நம்முடைய அரசியலாக மாற்ற வேண்டிய தேவையை உணர்ந்து தான் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறாங்கன்றது தான் மிக தெளிவாக அவங்களே அதில் சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி நடந்தது அப்படிங்கிறத நம்ம விசாரித்து பார்க்கும்போது கூட அதையும் மிக மிக ஒரு என்ன சொல்கிறது, மக்களாட்சிக்கு உட்பட்டு, அதாவது ஜனநாயக தன்மையோட அவங்களுடைய பொதுக்குழு உறுப்பினர்களிடம் வாக்கெடுப்பு நடத்தி அதில் பெரும்பாலானோர் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக அல்லது வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருப்பதனால பெரும்பாலானோரின் கருத்தை ஏற்றுக்கொண்டு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்போம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றி இருக்காங்க. அப்போ எதிர்ப்பு இருந்துச்சானா உள்ளேயும் இருந்திருக்கு. மிகச்சிலர், அதுலேயும் மிக மிக முக்கியமான பொறுப்புகள் இருக்கும் சிலரும் அதை எதிர்த்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம கேள்விப்படுறோம். அதில் எந்த சிக்கல் இல்லை. ஒரு இயக்கம் இருக்குன்னா எல்லாரும் ஒரே மாதிரி தான் சிந்திக்கணுங்கிற தேவையில்லை. எல்லாரும் வேற வேற மாதிரி சிந்திக்கலாம். ஆனால் அன்றைய அரசியலில் அவர்களுடைய பொதுக்குழுவில் அதிகமானவர்கள் எந்த கருத்தை முன்வைக்கிறார்களோ அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் அவர்களிடம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த தீர்மானத்தின் வழியாக அவர்கள் நமக்கு சொல்லியிருப்பது. இப்போ இந்த தீர்மானத்தை அவங்க நிறைவேற்றின உடனே அண்ணன் சீமான் அவருடைய பங்குக்கு அதுக்கு நன்றி தெரிவித்து ஒரு செய்தி குறிப்பும் வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் தமிழின அரசியல் வரலாற்றில் தமிழ் தேசியம் என்ற தன்னிகரில்லா கோட்பாட்டை முன்னிறுத்தி தன்னலம் இல்லாமல் தொடர்ந்து களத்தில் இயங்கி கொண்டிருக்கின்ற தமிழ் தேசிய பேரியக்கத்தின் கோபிசெட்டிப்பாளையத்தில் 1/3/2026 அன்று நடைபெற்ற சிறப்பு பொதுக்குழுவில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியை ஆதரிப்பதாக தீர்மானம் இயற்றியிருப்பது மிகப்பெரிய பெருமையையும் பேருவகையையும் எங்களுக்கு அளிக்கிறது அப்படின்னு சொல்லி அண்ணன் ஒரு நீண்ட செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் என்னன்னா, கடைசியாக சொல்லி முடிக்கும் போது, இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்மானம் தமிழர் இன அரசியல் களத்தில் இன்னும் தனித்துவத்தோடும் எவ்வித சமரசமும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து இயங்கிட பெரும் ஊக்கமாக அமைகிறது. எங்களது பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே, அன்பு நிறைந்த நன்றியுடன் செந்தமிழன் சீமான் அப்படின்னு சொல்லி அண்ணன் பேரில் ஒரு செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, அப்போ இவ்வளவு நாள் அவங்க முன்வச்ச கொள்கை என்ன வருது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கேள்வி. அடுத்து நாம் தமிழர் கட்சி இப்போ அவங்க ஆதரிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன நடந்துடும் அப்படின்னு ஒரு கேள்வி ரெண்டும் முன்வைக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன கேட்க வேண்டியிருக்கு, சுப வீரபாண்டியன், ஐயா கொளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன் இவங்கெல்லாம் இயக்கம் தான் நடத்துகிறாங்க. திமுகவிலே போய் சேர்ந்துருக்கலாமே, ஏன் தனியாக இயக்கம் நடத்திக்கிட்டு திமுகவை ஆதரிச்சுக்கிட்டு இருக்காங்க? அப்போ இவங்க செஞ்சால் சரி, மற்றவங்க செஞ்சால் அதை கேள்வி கேட்போம், கேலி செய்வோன்ற நிலையில தான் இந்த கேவலமான திராவிட அரசியல் இருக்குது. இப்போ இங்கே இந்த மாதிரி இல்லை, இவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கு. இந்த மாதிரி தெளிவாக சுபவீர பாண்டியன் எதற்காக திமுகவை ஆதரிக்கிறாருன்னு இப்படி ஒரு தெளிவான ஒரு அறிக்கையை அல்லது தீர்மானத்தை அவர் வெளியிட்டதா காமிங்க பார்ப்போம். நாங்கள் நினைக்கிற திராவிட நாடு அடைவதற்கு திமுக உதவுமா உதவாதா என்னைக்காவது பேசியிருக்கிறாரா? திமுக இங்கே ஆட்சிக்கு வந்தால் திராவிட நாடு அமையும் அல்ல அமையாது, அதை நோக்கிய பயணத்தில் ஓரடி முன்னெடுத்து வைப்போம் என்னைக்காவது ஏதாவது சுபவீர பாண்டியன் சொல்லி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்போ அவங்க செஞ்சால் அது நல்லா இருக்கும். அதே தமிழ் தேசியம் செஞ்சு எங்கள் தமிழர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்களோன்றத ஒரு வைத்தறிச்சல்ல, ஒரு புகைச்சல்ல தான் இந்த மாதிரி பேச்சுகள், இந்த மாதிரி கேள்விகள், அதில் ஒரு எள்ளல் தோணி வர அது எதுக்காக இவர்கள் செய்கிறார்கள் அப்படின்னு கேட்டுட்டு வருவாங்க. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவங்க ஒரு நிலைப்பாட்டை அறிவிக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, தமிழர்கள் ஒன்றாக இங்கே இருப்பதே கிடையாது, அந்த மாதிரி ஒரு அரசியலை திராவிடம் இங்கே கட்டமைச்சிருக்கு. அப்போ அது எல்லாத்தையும் தகர்த்தெறிந்துட்டு உடைத்தெறிந்துட்டு நாம் ஒன்றாக சேர்ந்து நிற்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த தீர்மானத்தின் பொருளாக நாங்கள் பார்க்கிறோம். சரி, அவங்க ஆதரிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னு நாம் தமிழர் கட்சியை பார்த்து கேட்குறாங்க. நாங்கள் ஒன்றும் அவங்க ஆதரிச்சா ஒவ்வொரு தொகுதியிலையுமோ இல்லை ஒவ்வொரு பகுதியிலையுமோ ஒரு 5000 வாக்கு அதிகம் வந்துட போகுது, அதனால் வெற்றியை நோக்கிய பயணத்தில் நாங்கள் இன்னும் 10 அடி முன்னாடி போக போகிறோம்னு நாங்கள் சொல்லலை. அப்படி நாங்களும் அதை பார்க்கல. அவங்க ஆதரிக்கிறதுனால 5000 வாக்கு வரட்டும், 5 வாக்கு கூட எங்களுக்கு வரட்டும், அது சிக்கல் இல்லை. இது ஒரு மாரல் சப்போர்ட் மாதிரி தான். கொள்கை ரீதியாக, கோட்பாட்டு ரீதியாக நீங்கள் தமிழ் தேசியத்தில் உறுதியாக இருப்பதனால் உங்களுடன் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு ஐயா மணியரசன், தமிழ் தேசியத்தின் பேராசானாக நாங்கள் போற்றி மதிக்கும் பெரியார், எங்கள் பெரியார் ஐயா மணியரசன் அவர்கள் எங்களை ஆதரித்து எங்களுடன் நிற்கிறார் அப்படிங்கிறது
எங்களுக்கு உண்மையிலேயே பெரிய ஊக்கமாக தான் இருக்குது. அதைத்தான் அண்ணன் சீமானும் அவருடைய செய்தி குறிப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். அதனால் நாம் திராவிடர்களுக்கு சொல்லிக்கொள்வதெல்லாம், உங்களுக்கு எரியுதுன்னா நல்லா எரியட்டும், உங்களுக்கு எரியணுன்றதுக்காக நாங்கள் செய்யலை. எங்களுக்கு தேவை தமிழர்கள் ஒன்றாவது. இன்றைய தமிழ் தேசியத்தின் தேவை, தமிழ்நாட்டின் உலக தமிழ் பேரினத்தின் தேவை அப்படிங்கிறதுக்காக ஒன்றிணைகிறாங்க. நாங்கள் ஒன்றிணைவது உங்களுக்கு புகைச்சலை ஏற்படுத்துகிறது, வயிற்றெரிச்சலை ஏற்படுத்துகிறதுனா இன்னும் மீண்டும் மீண்டும் இணைவோம். இணைந்து உங்களை ஏறி மிதிப்போம். உங்கள் வாழ்நாளில் திரும்பவும் சொல்கிறேன், இதை எள்ளி நகையாடுறதுக்கு துடிக்கிற இந்த திராவிட அல்லு சில்லுகளுக்கு உங்களுக்கு எரியணுன்றதுக்காகவும் தான் செய்கிறோம். உங்கள் காலத்திலேயே உங்கள் திராவிட தத்துவம் மண்ணோடு மண்ணாவதையும், தமிழ் தேசியம் வென்று வாகை சூடி அரியணையில் அமர்வதையும் பார்த்து விட்டு தான் போவீங்கன்றது தான் உங்களுக்கு ஒரு அறைகூவல் விடுத்து நன்றியுடன் ஐயா மணியரசன் அவர்களுக்கும் தமிழ் தேசிய பேரியக்கத்திற்கும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.